ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னோடய மாடுலர் கிச்சன், பெரிய கிச்சன் தான். அது சிம்பிளாக தேவையான பாத்திரத்தை மட்டும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறத நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே கிச்சன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வீடு வரைக்குமே நான் ஷிஃப்டிங்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் தான் பாத்திரம் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். மிச்சதெல்லாம் தூக்கி பறையில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு எனக்கு சீராக கொடுத்த ஒரு சில பாத்திரத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வாங்கின புது பாத்திரம். ஸோ இது ஒரு ரேக்கு, 3 மேடலில் அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கு. இந்த மாதிரி ரேக்கில் டம்ளரு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், சட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன், கிரைண்டர், மிக்ஸி அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நிறைய இங்கே எனக்கு கப்போர்டு இருக்குது. ஸோ கப்போர்டு இருக்கிறதுனால நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோதான் சாமான் பாத்திரமே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்றில் நம்ம கைப்பிடி துணி, அந்த மாதிரி சோப்பு, டிஷ்வாஷர் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லாமே ரேக்கில் எல்லாமே உள்ளே அடங்கிடும். அதுக்கப்புறம் இது நம்ம சமைக்கிற இடம் தான் எனக்கு மெயினு. எப்போ பார்த்தாலும் அதை தான் நம்ம க்ளீனாக வச்சுக்க பார்ப்போம். கவுண்டர் டாப் க்ளீனாக வச்சுக்க பார்ப்போம். டிஷ்யூ, அதுக்கப்புறம் 5-6 பெட்டி, இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ கைக்கு ஏற்ற மாதிரி வசதியாக இருக்கிற மாதிரி மசாலா பெட்டி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப் கீழே நிறைய கபோர்டெல்லாம் இருக்குது. இங்கே அரிசி, ஒன்று பாஸ்மதி ரைஸ், இன்னொன்று சோனா மசூரி ரைஸ், அப்புறம் எண்ணெய், புது பாட்டிலெல்லாம், அப்புறம் தட்டு, அதுக்கு மீன் வைக்கிறதுக்கான பாத்திரம் மட்டும் இந்த ரேக்கில் இருக்கும். மீன் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியான பாத்திரங்கள் இந்த ரேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ரேக்கில் இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, கத்தி இதெல்லாம் ஒரு செட்டாக வச்சுருக்கேன், சின்ன சின்ன ட்ரே போட்டு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கரண்டி, அப்புறம் சின்ன தட்டு, மூடி இதெல்லாம். அடுத்தது யூட்டிலிட்டி ஸ்பேஸு. இங்கே எனக்கு டெயில்ஸு இதெல்லாம் எதுவும் போடாமல் அப்படியே ஒரு சிமெண்ட் தர மாதிரி தான் அப்படி கொடுத்துருந்தேன். இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வழுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுட்டேன். இங்கே டேப் கொடுத்த மெயின் காரணம், நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இங்கே வாஷ் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஒரு சின்னதாக ஒரு சிங்க் மாதிரி போட்டு தர சொல்லியிருக்கேன் வேறு. அதுவும் போட்டுட்டோன்னா நான்வெஜ்ஜுக்குன்னு தனி ஸ்பேஸ் ஆகிடும். இங்கே மோஸ்ட்லி இல்லை ப்ளைனாக தான் இருக்கும் இந்த ஏரியா. காய்கறி வாங்கிட்டு வந்தால் இங்கே தான் அடுக்கி வைப்பேன். கிளாஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு கீழேயும் கபோர்ட்ஸ் இருக்குது. இதில் ஆஃபீஸ் ரேக்கு, அதுக்கப்புறம் மெடிக்கலுக்குன்னு தனியாக ஒரு ரேக்கு, அப்புறம் டார்ச்சு, சீரியல் லைட்டு, அம்பர்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு. இது ப்ரொவிஷன் ரேக்கு, சாமான் வாங்கி இங்கே அடுக்கி வைக்கிறதுக்குன்னு. அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், அதுக்கு கீழேயும் அதுக்கு தேவையான டாய்லெட்டரி ஐட்டம்ஸு, சோப்பு, ஷாம்பு அப்படின்ட்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சில பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாஷ் பேசின், அப்புறம் பேங்கிள்ஸ், இவ்வளோ தான் இங்கே இருக்கும். ஒரு சின்ன ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது மாடுலர் கிச்சன் தான். ஆனால் சிம்பிளாக கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன்.